குணமானீர்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து வியாதியை பற்றி சொல்லலையா, பாவத்தை பற்றி தானே சொல்லியிருக்குது. பாவத்தை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் இருக்குது. அப்போ குணமானீர்கள்ன்றது பாவத்திலேருந்து குணமாகிறது தானே சொல்லியிருக்குது அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். வியாதியெல்லாம் எங்கேருந்து வந்தது? பாவம் வந்ததினுடைய கொடூர விளைவுகள் தான் வியாதியெல்லாம். பாவம் வந்த பிறகு தான் வியாதியே வந்தது. பாவம் வந்து பல விளைவுகளை ஏற்படுத்தினது இல்லையா. பாவங்கிறது ஆதாம் செஞ்ச அந்த குற்றம், ஆதாம் ஏவாளும் செஞ்ச குற்றம். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்னு ஏசாயா 53:6 சொல்லியிருக்கிறது. அர்த்தத்தை காமிச்சேன் இல்லையா. அந்த அக்கிரமங்களை எல்லாம்ன்ற அந்த வார்த்தை எபிரேய மொழியில் வெறும் அவன் பண்ண அக்கிரமத்தை குறிக்கல. அவன் பண்ண அக்கிரமம் என்ன? காயின் பண்ண அக்கிரமம் என்ன? கொலை. அப்போ அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்னா அவன் பண்ண கொலையை அவர் மேலே வச்சுட்டார்னு அர்த்தமா? அது கொலையை அவர் மேலே வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த கொலை குற்றத்தை மட்டும் இல்லை, குற்றத்தை மட்டும் வைக்க முடியாது, அதனுடைய தண்டனையும் அதில் சேர்ந்துருக்குது. அந்த தண்டனையில் அதனுடைய கொடூர விளைவுகள் அந்த தண்டனையில் இருக்கும் இல்லையா. அதனால தான் காயினை பற்றி வாஸ்து காமிச்சவங்களுக்கு 4ஆம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் காயின்கிட்ட கர்த்தர் வர்றார். அவன் கொலை செஞ்சு முடித்த உடனே சொல்கிறாரு, நீ நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு விளைச்சலை சரி வர தராதுன்றார். எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள் ஒரு விவசாயிக்கு. அவனுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு பெரிய பாதிப்பு. இந்த பாவம் வந்து அதை கொண்டு வந்துருச்சு. அவன் இனிமேல் தரித்திரத்தில் தான் இருக்கணும். இவன் நம்ம படாத பாடுபடணும், நெத்தி வேர்வை சிந்தி ஆகணும். இனிமேல் இவன் சாப்பிட்றதுன்றது லேசான காரியம் இல்லை, நிறைய உழைச்சி கொஞ்சம் தான் கையில் வரும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு. இனிமேல் நிலத்தில் நீ பயிரிட்டா சரியா விளையாதுன்றார். அப்புறம் சொல்கிறார், நீ அலைஞ்சிக்கிட்டு இருப்ப, ஒரு வேகபாண்டு மாதிரி, ஒரு அலைகிறவனாக இருப்ப அப்படிங்கிறாரு. அது கேட்டோன்னு நான் சொல்கிறான், இந்த தண்டனை ரொம்ப பெருசாக இருக்கு, என்னால் தாங்கி கொள்ள முடியாதுன்றார். அதைத்தான் சிலுவையில் இயேசுவின் மீது தேவன் வைத்தார். எதை? அவன் செஞ்ச கொலையை மட்டும் இல்லை, அதன் மூலமாக உண்டான விளைவுகள், அவன் தாங்கிக் கொள்ள முடியாத பெரிய விளைவுகளாக வந்து சேர்ந்துச்சு இல்லையா. கொடூர விளைவுகள். என்ன விளைவுகள்? பயிரிட்டா சரியா விளையாது, அது ஒரு விளைவு. இவன் அலைஞ்சிட்டு இருக்கணும், பயந்துகிட்டு இருக்கணும், எவன் தன்னை கொண்டு போடுவானோன்னு பயந்துகிட்டு இருக்கணும். இதெல்லாம் அந்த கொடூர விளைவுகள். இதை எல்லாத்தையும் தூக்கி கல்வாரி சிலுவையில் வைத்தார். அக்கிரமங்களை எல்லாம் அவர் மீது விழப்பண்ணினார்ன்றது வெறும் அவனுடைய அக்கிரமத்தை மட்டும் இல்லை, பாவத்தை மட்டும் இல்லை, அந்த பாவத்தின் கொடூர விளைவுகள்னு காமிச்சேன். அப்போ பாவம் விளைவுகளை உண்டாக்குகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? பாவம் விளைவுகளை உண்டாக்குறதுனா பாவம் மன்னிக்கப்படும் போது அது நல்ல விளைவுகளை உண்டாக்குகிறது. பாவம் பொல்லாத விளைவுகளை கொண்டு வந்துருச்சு. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே வியாதி, நோய், அது இது, மரணம் வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், தரித்திரம் கிருத்திரம் எல்லாம் வந்துருச்சு.